திமுக அண்ணா திமுகவை தவிர்த்து இன்னொரு சக்தி இந்த மண்ணில் வர வேண்டும் என்று ஒரு 35% வாக்காளர்கள் எல்லா பொது தேர்தல்களிலும் வாக்களிப்பதற்கு வாக்குச்சாவடிக்கே வரவில்லை. நான் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளருக்கு சொல்லுகிறேன், 26 தேர்தல் வாக்களிப்பு வந்தபோது உங்களுக்கு ஒரு செய்தி வரும். 65% வாக்குகளை பதிவு செய்த தமிழ்நாடு 90% வாக்குகளை பதிவு செய்தது என்ற செய்தி வரும். காரணம், அந்த இட்டு நிரப்ப முடியாத இடைவெளியை இட்டு நிரப்புவதற்கு ஒரு தலைவன் வந்திருக்கிறான். அவர்தான் தளபதி விஜய். திமுகவுக்கு எதிராக, அண்ணா திமுகவுக்கு எதிராக இயக்கம் கண்டவர்கள் எல்லாம் முடங்கி விட்டார்கள், அவர்களை முடக்கி விட்டார்கள். இன்றைக்கு 26 கட்சி கூட்டணியோடு அண்ணன் ஸ்டாலின் களத்தில் நிற்கிறார். நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன், எந்த காலத்தில் 26 கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்டீர்கள்? விஜயினுடைய வருகையும் வளர்ச்சியும் என் தலைவனுக்கு கிடைக்கிற வரவேற்பும் உன்னை 26 கட்சிகளை நாட வைத்திருக்கிறது. ஆகவே இந்த யுத்தம் மிகப்பெரிய யுத்தம். இந்திய துணைக்கண்டத்தினுடைய அரசியல் வரலாற்றில் தமிழ்நாட்டில் நடைபெறுகிற இந்த தேர்தல் மிக முக்கியமான பொது தேர்தல். நேற்றைக்கு அரசியலுக்கு வந்தவன் என்று கிண்டல் செய்கிறார்கள். 3 வயது பாப்பா என்று எங்களை அழுக்காக்க பார்க்கிறார்கள். நித்தம் ஒரு செய்தியை வாந்தி எடுத்து எங்கள் மீது வதந்தியை பற்ற வைத்து எங்களை அழுக்காக்க பார்க்கிறார்கள். எங்கள் தலைவனை அழுக்காக்க முடியாது. அவன் ஆகாயம், அண்டங்காக்கைகள் அவனை அழுக்காக்க முடியாது. எங்கள் தலைவர் எரிமலை, எச்சில்கள் துப்பி எரிமலை சாய்ந்ததாக சரித்திரமில்லை. எங்கள் தலைவர் வானம், குச்சிகள் வானத்தை கிழித்ததாக செய்திகள் இதுவரைக்கும் வந்ததில்லை. அவர் சொல்லுவதுதான் எங்களுக்கு வேத மந்திரம். கான்பிடன்ட் இருங்கள், நாளை நமதே என்று சொல்லுகிறார். அந்த நம்பிக்கையில் களமாடுகிறோம். ஆர்கே நகர் தொகுதி, இந்த தொகுதியினுடைய ஒவ்வொரு வட்டமும் எனக்கு தெரியும். இங்கே ஒரு அனாதை ஆனந்தன் நின்றான், 20 ரூபாய் ஆனந்தன். அவனை பேசி வெற்றி பெற வைத்தவனே நான் தான்.